இப்ப நீங்க பாக்குற இந்த போர்க்களமா மாறப்பட்ட போராட்டம் எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நேபாளல KP சர்மா ஒலி அவரோட அரசாங்கத்தை எதிர்த்து அங்க உள்ள இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் நடத்தக்கூடிய ஒரு போராட்டம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நேபாளல யூடியூப், Facebook, Instagram, X இந்த மாதிரியான கிட்டத்தட்ட 26 சோசியல் மீடியா ஆப்ஸ் வந்து பேன் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் நான் போட்டிருந்தேன். அந்த ஒரு செயல்பாடை, அதாவது அந்த நாட்டோட அரசாங்கம் நடத்தின அந்த ஒரு செயல்பாட்டை எதிர்த்து தான் இப்படி ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு நியூஸை இனிஷியலா நான் போடும்போது கூட கொஞ்சம் சொல்லி இருந்திருப்பேன். இதே விஷயம், அதாவது இதே மாதிரி இந்தியாலையும் வந்து 26 ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. 26 வேணா, ஒரு மெயினான ஒரு 4 ஆப்பை பேன் பண்ணாங்கன்னா அது மூலியமா மட்டுமே வீடியோ போட்டு ரெவன்யூ ஜெனரேட் பண்றவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபன்னா சொல்லியிருந்தேன். ஆனா அந்த ஃபன் எலிமெண்ட்டை தாண்டி அங்க ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயமும் கூட. அதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கம் தவறு செய்யுது அப்படின்னா அது சோசியல் மீடியா மூலியமா தான் நிறைய மக்களுக்கு போய் சென்றடையும். தவறுகள் மட்டும் இல்ல, நல்லது செஞ்சாலும் சரி, தவறுகள் செய்தாலும் சரி, எல்லா விஷயமுமே சோசியல் மீடியா மூலியமா தான் மக்களுக்கு போய் சென்றடையும். அதுல ஒவ்வொரு மக்களோட தனிப்பட்ட கருத்து முன்வைக்கப்படுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது மக்களோட கருத்து சுதந்திரத்தை தடுத்து கட்டி போட்டு ஒரு சர்வாதிகாரத்துக்கு கீழே நீ யாரும் பேசவே கூடாதுன்னு சப்ரஸ் பண்ணி வாழ வைக்கிற மாதிரி. இதோட முழு நோக்கம் என்னவா இருக்கும்னா, அதாவது ஒரு அரசாங்கம் ஒரு தப்பு செய்யுதுன்னா அதை எவனும் வெளியில பேசிடவே கூடாது, அது எவனுக்கும் போய் சென்று அடைஞ்சிடக்கூடாது, இதுல அந்த அரசாங்கத்தை எதிர்த்து மக்கள் பேசிடவே கூடாதுன்னு அவங்களோட பேச்சுரிமையை பறிச்சு வாயிலெல்லாம் டேப்பை ஒட்டி போடுற மாதிரியான ஒரு சட்டம் தான். இதுக்கு இடையில இந்த ஒரு போராட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்காண்டி போலீஸ் துப்பாக்கி சூடு வேற நடத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 14 பேர் உயிரிழந்திருந்தா சொல்லியிருந்தாங்க. இப்ப 19 பேர் உயிரிழந்திருக்காங்க. கண்டிப்பா நேபாளத்தை ஒரு பெரிய போர்க்களமா மாத்த போது என்னமோ KP சர்மா ஒலியோட ஆட்சி ஒளிர நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.